நான் வந்தால் வந்து விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் இந்த ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது. இந்த பிரச்சனையை இப்படி வந்தால் சால்வ் பண்ணுவேன், விவசாய உற்பத்தியை நான் பெருக்குவேன் அப்படின்னு ஏதாவது பேசினா அப்படியா? இல்லை, பேசலை. கேஸு தட்டுப்பாடு, ஹர்மூஸ் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வந்து க்ளோஸ் பண்ணதுனால ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர்னால ஏற்பட்ட பிரச்சனையினால கேஸ் தட்டுப்பாடு வந்துச்சு. அதுக்கு காரணம் ஸ்டாலின்னு சொன்னவர். ஓகே, நான் வந்தால் அந்த 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 பிரச்சனையை தமிழ்நாடை வந்து ஒரு எனர்ஜி இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டாக மாற்றுவேன், எரிசக்தி சுதந்திரம் பெற்ற மாநிலமாக மாற்றுவேன், அதுக்கு இன்னென்ன ஸ்டெப் எடுப்பேன் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்லை, அதுவும் இல்லை. சரி, இவ்வளவு 2 லட்சம் கோடிக்கு நான் வந்து இலவச திட்டங்கள் சொல்லியிருக்கேன். ஓகே, தாய்மாமன் சீரு, பெண்களுக்கு வந்து 1 பவுன் நகை, கல்யாணம் முடித்தா 1 பவுன் நகை, அப்புறம் 6 கேஸ் சிலிண்டரு, இப்படி பல்வேறு திட்டங்கள் சொல்லி 2 லட்சம் கோடிக்கு எக்ஸ்ட்ரா பேர்டனை உருவாக்கியிருக்கேன். ஏற்கனவே 1 லட்சம் கோடி ஃபிஸ்கல் டெபிசிட் இருக்குது. நான் வந்தால் 3 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்குது. இந்த 3 லட்சம் கோடிக்கான பொருளாதாரத்தை இப்படிலாம் உயர்த்த போகிறேன் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காரா, பேசியிருக்காரா? இல்லை. இல்லை. வேறு என்னங்க எலெக்ஷனில் வேறு என்ன பேச்சு?